இன்றைக்கி கடை மசாலா எதுவும் இல்லாமல் வீட்டு மசாலா வச்சு சுவையாக ஒரு சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கச்சுல லைட்டாக அதில் உப்பு போட்டு வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இது கொஞ்ச நேரம் மூடி வச்சு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கிறப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா சிக்கனில் ஏறிடும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க நார்மல் குழம்பு தூள் தான் போடுறோம், வேறு எதுவுமே ஆட் பண்ணல. வீட்டில் நார்மலாக எல்லா குழம்புக்கு போடுற அந்த குழம்பு தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் எடுத்து பார்க்கணும். இப்போ உப்பு போட்டு இந்த சிக்கன் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்குச்சா, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூட சின்ன வெங்காயம், தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கச்சுல நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸ் அதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்தோன்னே சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.